ஹலோ ஹலோ ராதா, நான் ராஜா பேசுறேன். ராஜா, எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். அப்படியா? எத்தனை நாள் இருப்ப? நீ மனசு வைக்கிற வரைக்கும். அப்படின்னா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராதா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. முடியாது ராஜா. ஏன், என்ன பிடிக்கலையா? உன்னை ரொம்ப பிடிக்கும். அவர் வீட்டுல தான் இருக்காரு. நான் வெளியவே வர முடியாது. என் புருஷன் வீட்ல இருந்து வெளியே வரவே மாட்டாரு. சரி, அப்போ ஒரு வேலை பண்ணலாம். என்னன்னு சொல்லு. உன் புருஷனுக்கு ஒரு தூக்க மாத்திரை போட்டுரு, நல்லா தூங்குவாரு. அதுக்கப்புறம் நாம சந்தோஷமா இருக்கலாம். நானும் அதான் நினைக்கிறேன். அப்ப சரி, இன்னைக்கு ராத்திரி ரெடியாயிரு, சரியா? ஒரு முத்தம் கொடுக்க மாட்டியா? போன்ல இல்ல, சாயந்தரம் வரும்போது நேராவே கொடுக்கறேன். ஓகேவா? என் புருஷன் வராரு போல இருக்கு. பாய். அப்ப சரி, நான் வச்சிடுறேன். பாய். ராதா, வரேங்க. எங்கம்மா போயிருந்த? கொண்டு வரேன்ல. என்னங்க, அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சா? அறுவடை பண்ற மிஷின் இன்னும் வரல. அப்ப பருத்தி எடுக்கிறதுக்கு ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க ராதா, சாப்பிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? உங்க கூட நானும் வரேங்க நிலத்துக்கு. ஐயோ, நீ அங்க வரியா? உன் அழகெல்லாம் குறைஞ்சிரும் ராதா. அப்ப நீங்க தனியா கஷ்டப்படும் போது என்னால பார்க்க முடியலங்க. அதெல்லாம் பரவாயில்ல, உன் அழகுக்காக எவ்வளவு வேணாலும் நான் கஷ்டப்படுவேன். என்னங்க? என்ன சொல்லு. பக்கத்து வீட்டு சுப்பு பொண்டாட்டி பின்னாடி இருக்கிற கமலராவ் கூட ஓடி போயிட்டாளாம். இது உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் பேசும்போது கேள்விப்பட்டேன். ஆனாலும் அவள் நல்ல புருஷனை ஏமாத்துறதுக்கு அவளுக்கு எப்படிங்க மனசு வந்திருக்கு? எல்லாரும் உன் அளவுக்கு புனிதமா இருக்க மாட்டாங்கல்ல. பொம்பளைக்கு புனிதமா இருக்கிறதாங்க நல்லது. அது சரி, குடிக்கிற தண்ணி சுத்தமா இல்லைங்க, போய் கொண்டு வரேன். இன்னைக்கு அங்கிள் வரலையா? வரலங்க, ஏதோ ரிப்பேர்னு சொன்னாரு. நீ ஏன் கஷ்டப்படுற? நான் போய் கொண்டு வரேன், சரியா? நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிங்க. என் புருஷன் ரொம்ப நல்லவரு. ஹாய் ராதா. ஏய் ராஜா, என்ன இப்ப வந்திருக்க? என் புருஷன் வீட்ல தான் இருக்காரு, பக்கத்துல போயிருக்காரு. தெரிஞ்சுதான் வந்திருக்கியா? இந்த புடவை கட்டி ரெடியாரு, நான் சாயந்தரமா வரேன். ஐயோ, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், சீக்கிரம் கிளம்பு. ஐயோ ப்ளீஸ் ராதா, ரொம்ப நாளாச்சுல்ல. ஒண்ணே ஒண்ணு கூட. அதெல்லாம் இப்ப முடியாது, சாயந்தரம் வர சொன்னேன்ல. முதல்ல இப்ப கிளம்பு ப்ளீஸ். ப்ளீஸ் ராதா, இப்ப போயிடு, ப்ளீஸ் கிளம்பு. அவர் இப்ப வந்துடுவாரு. பரவாயில்ல, பாத்தா பாத்துறேன். ஒரு முத்தம் தானே, சாயந்தரம் கொடுக்கறேன். ஐயோ ப்ளீஸ் ராதா, ப்ளீஸ் சீக்கிரம் போ. சாயந்தரம் கப்பலிக்கு ரெடியாரு. ஐயோ கடவுளே. ஏமா கோவிந்த் இல்லையா? இல்லங்க. அவர் எங்க போயிருக்கான்? இல்லங்க, அவர் தண்ணி கொண்டு வர போயிருக்கானா? சரி, நான் வந்துட்டு பண்ணேன்னு சொல்லுங்க. சரிங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி. உன் புருஷன் வீட்டை நல்லா தான் கட்டியிருக்கான். ஆமா ஆமா. இந்த சாரி கூட ரொம்ப நல்லா இருக்கே. செயின் புதுசா, இது கூட ரொம்ப நல்லா இருக்கு. உன் புருஷன் நல்லாவே சம்பாதிக்கிறான் போல. என்ன வந்துட்டியா? உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். என்னடா என் பொண்டாட்டிகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? நான் எதுவும் கேட்கல, வேலைக்கு வரீங்களான்னு கேட்டேன். என் பொண்டாட்டியை பார்த்தா வேலை செய்யற மாதிரி இருக்காளா? அது நம்ம வேலை அதுதானே. என் பொண்டாட்டியை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? அவ அழகு தேவதை, வெளியே அனுப்புனா கருத்துருவான்னு வீட்லயே வச்சிருக்கேன். அப்படிப்பட்டவள நீ வேலைக்கு வர சொல்றியா? நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டியை காப்பாத்திக்கிறேன். இன்னொரு தடவை அப்படிலாம் கேட்க கூடாது. சரிடா, ஏதோ ஃப்ரெண்டாச்சே கேட்கலான்னு வந்தேன். சரி,
உங்க பிரச்சனையை நீங்களே பாத்துங்க, நான் கிளம்புறேன். சரிடா. இந்த ஃப்ரிட்ஜை யார் கண்டுபிடிச்சாங்கப்பா? சுத்தமா கூலிங்கே ஆக மாட்டேங்குது. ஆ, இவர் போயிட்டாரா இருக்காரா? என்ன செல்லம், என்ன பாக்குற? ஒன்னும் இல்லைங்க, நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு. என்னாச்சுங்க? இந்த ஃப்ரிட்ஜ் கூலே ஆக மாட்டேங்குது. இங்க நானும் தான் கூல் ஆகல. என்னது? ஆஹா, ஒன்னும் இல்லைங்க. சரி சரி சரி. நாத்து நடும்போது இவர் நிலத்துக்கே போகல. போனா நான் ராஜுவை பார்த்துப்பேன். என்ன பண்றது? என்னங்க, இப்போ நீங்க நிலத்துக்கு போகலையா? ஏன் ராதா? ஆஹா, அங்க வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க போகலையா? இன்னைக்கு போகல, வேற பையனை அனுப்பியிருக்கேன். ஏன், உங்களுக்கு என்னாச்சு? ஒரு வாரமா நான் காவல் காத்துட்டு இருக்கிறேன்ல, அதான் தலைவலி அதிகமா இருக்கு. மாத்திரை போட்டுக்கிட்டு படுத்துக்கிறேன். ஆ, சரிங்க. ச்சே, மூடியே கெடுத்துட்டாரு. ராஜாவுக்கு ஃபோன் பண்ணலான்னா என்ன சொல்லுவாரோ என்னவோ. ஹலோ ஹலோ. சொல்லு ராதா. ஹலோ ராஜா, என் புருஷன் நிலத்துக்கு போக மாட்டாராம். என்னவா? உடம்பு சரியில்லையா? அப்ப தூக்க மாத்திரையை பால்ல கலந்து கொடுத்துரு. அது நல்லா வேலை செய்யுமா? நல்லாவே வேலை செய்யும். 10 மாத்திரையை கலந்து கொடு, நல்லா கொரட்டை விட்டு தூங்குவான். உன் புருஷன் தூங்குனதுமே எனக்கு ஃபோன் பண்ணு, நான் கிளம்பி வர்றேன். சரி, அப்ப 10 மணிக்கு வந்துரு. நான் வச்சிடுறேன். ஓகே. இந்த தூக்க மாத்திரை கலந்த பாலை குடிச்சு சந்தோஷமா தூங்குவாரு. அப்ப நான் ராஜுவை கூப்பிடலாம். என்னங்க, ராதா, தலைவலின்னு சொன்னீங்கல்ல, இத குடிங்க. தேங்க்யூ ராதா. என் மேல உனக்கு எவ்வளவு பாசம். குடிங்க. தூங்கிட்டாரு. நல்லா வேணும். இப்ப போய் புடவை மாத்திக்கிறேன். ராதா, உன் அழகு பார்த்து எத்தனை நாளாச்சு? இத்தனை அழகு எனக்காகத்தானே? சூப்பரா ரெடி ஆயிட்டியே. அப்படியா ராஜா? இதுக்காகத்தானே என் புருஷனுக்கு தூக்க மாத்திரையை கலந்தேன். அவர் வெளியே படுத்திருக்காரு. அவ வெளியே படுத்திருக்கானா ராதா? படுத்திருக்காரு. அப்படின்னா நம்ம ஆட்டம் தான் ராதா. உன்னை கட்டுப்பிடிச்சு கைது பண்றேன். ராதா, இந்த டேப்லெட் எங்க இருக்குன்னு தெரியலையே. எங்கேயும் காணுமே. வேற எங்க இருக்கும்? ஏய், என்னது வீடு? அவன் தான் தூங்குறான்ல, நான் அதுக்கு தானே வந்தேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு செல்லம். ஏய், என் புருஷன் எழுந்துச்சார் போல இருக்கு. அப்படியா? ப்ளீஸ் ப்ளீஸ் செல்லம், வெயிட் பண்ணு. ஒரு வாட்டி கொஞ்சம் இரு. அம்மா பாபாய். கப்ளிங் நல்லா இருக்குல்ல? குறும்புக்காரன். அப்படியா? சரி சரி, அவர் வராரு போல இருக்கு, நீ கிளம்பு.
அப்படியா? சரி, அப்ப நான் நாளைக்கு வரேன். ம். ஆ. இவன் என்னமோ அவனை நம்புறான், இவனுக்கு என்னமோ அந்த விஷயம் தெரியாது. ஏய், எங்கடா போற? வளர்த்துக்கிட்டான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? உன் பொண்டாட்டி என்ன பண்றது தெரியுமா? அந்த ராஜா இருக்கான்ல, ஆ, அவன் உன் வீட்டுல உன் பொண்டாட்டி என்ன பண்றான்னு தெரியுமா? எனக்கு நேத்து தான் தெரிஞ்சது, அதை சொல்லலாம் தான் வந்தேன். நீ போய் பாரு, உனக்கே தெரியும். அப்படியா? பாக்குறேன். நல்ல வேலை, இவன் போன இவனே புரிஞ்சுப்பான். நீ என்ன ராதா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் யாரு? அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. யாரா நீ? ஏய், தள்ளி போடா. என்ன ராதா, நீ வெயில்ல அலையக்கூடாதுன்னு உன்னை ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டா நீ பண்ற வேலை இதுதானா? நீ ரொம்ப பதிவிரதன்னு நினைச்சேன். ச்சே, உன்ன மாதிரி பொம்பளை என் வீட்ல இருக்கவே கூடாது. அந்த குடிசைக்கே போ போ, அவன் கூடயே போயிடு. கெட் அவுட். போன்னு சொல்றேன்ல.